அருமையான பலாக்கொட்டை கோழிக்கறி எப்படி செய்வது? கோழிக்கறியை கழுவி எடுத்துக்கொண்டு எலுமிச்சஞ்சாறு, மஞ்சத்தூள், மல்லித்தூள், சிறிதளவு உப்பு கலந்து ஊற வைக்கவும். ஒரு பெரிய பூண்டும் ஒரு பெரிய அளவு இஞ்சி துண்டும் எடுத்து மிக்சியில் அரைக்காமல் இடித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி வெந்தயம், சீரகம், 15 வரமிளகாய், 3 கிராம்பு, மல்லி இலை, 1/4 கிலோ சின்ன வெங்காயம் உரித்து எடுத்துக்கொண்டு இவை அனைத்தையும் நன்றாக வதக்க வேண்டும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிய பிறகு இடித்து வச்ச இஞ்சி பூண்டை வதக்க வேண்டும். பச்சை வாசனை போக வேண்டும். பிறகு தக்காளி, முருங்கைக்காய் சேர்த்து வதக்க வேண்டும். 2 நிமிடம் நன்றாக வதங்கிய பிறகு ஊற வைத்திருக்கிற கோழிக்கறியையும் பலாக்கொட்டையும் இதில் சேர்க்க வேண்டும். தண்ணீர் ஊற்றாமல் 2 நிமிடம் வதங்க வேண்டும். கறியிலிருந்து தண்ணீர் இறங்கும். அதன் பிறகு 1 டம்ளர் தண்ணீர் கலந்து 10 நிமிடம் கொதிக்க வைக்க வேண்டும். பிறகு 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து 10 நிமிடம் நன்றாக கொதிக்க வேண்டும். ரெட் ஒயின் 3 மூடி அளவு அதில் கலக்க வேண்டும். 10 நிமிடம் நன்றாக கொதித்த பிறகு அருமையான பலாக்கொட்டை சிக்கன் கறி ரெடி. இதில் மிளகாய்த்தூள் சேர்க்கக்கூடாது. சின்ன வெங்காயம் சாறும் மிளகுத்தூளும் வரமிளகாயுடைய காரமும் தேவையான உப்பும் அருமையாக இருக்கும். நன்றாக கொதித்த பிறகு சிறிதளவு மல்லித்தூளை தூவி இறக்க வேண்டும். சுட சுட சாப்பாட்டில் கலந்து சாப்பிட்டால் அருமையாக இருக்கும் சிக்கன் கறி பலாக்கொட்டை குழம்பு. பிடித்திருந்தால் நீங்களும் சமைத்து சாப்பிட்டு பாருங்கள். இதன் சுவை எப்படி இருக்குதுன்னு தெரியப்படுத்துங்கள். ஜெயக்குமார் ஊரப்பாக்கம்.